இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நான் ஒரு இறை செய்தியோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நாங்கள் காணிக்கைகளை குறித்தோ உலக ஆசீர்வாதங்களை குறித்தோ உலக ஐஸ்வர்ய செழிப்பின் ஐஸ்வர்யங்களை குறித்தோ பிரசங்கிக்கிறவர்களாக அல்ல, எங்களை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக ஊழியம் செய்கிறவர்களாகவும் இல்லை. ஆனால் நாங்களோ இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும் அந்த இரத்தத்தினால் வருகிற பாவ மன்னிப்பையும் ஆத்தும ரட்சிப்பையும் இருதயத்தின் உள்ளான சுத்திகரிப்பையும், அதாவது உள்ளான இருதயத்தினுடைய பாவ அழுக்குகளை அழுக்கற கழுவி சுத்திகரிக்கிற அந்த சுத்திகரிப்பையும், அதனால் வருகிற ஆவி ஆத்தும சரீர ரட்சிப்பையும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகின்ற அந்த சரீரத்தில் இருதயத்தில் எழுதப்படுகிற தேவனுடைய உடன்படிக்கைகளின் பிரமாணங்களையும் சத்திய வசனங்களையும், தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான ஒளியையும் இறைவார்த்தைகளின் வழியாக சத்திய வசனங்களின் வழியாக சகல சத்தியங்களுக்குள்ளும் நீங்கள் வழிநடத்தப்படுவதனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகி ஒளியை உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கப் பெறுவீர்கள். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைகின்ற போது ஆவி ஒளிவுடல் சரீரத்தை தரித்து ஒளியை பிரதிபலிக்கின்ற, கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வானத்து நட்சத்திரங்களைப் போல, சூரியனைப் போல, சந்திரனைப் போல ஒளி வீசுகிறவர்களாக மாறுவீர்கள். பரலோக ராஜ்யத்தினுடைய உரிமை பங்கை, அதாவது நித்திய காலமாய் மரணத்தை வென்று நித்திய ஜீவ கிரீடத்தை சொந்தமாக்கி வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகின்ற தேவ மகிமையின் அறிவாகிய ஒளியை தரித்துக் கொள்வீர்கள் என்கிற நற்செய்தியை இறைவார்த்தைகளின் வழியாக உங்களுக்கு போதிக்கிறவர்களாக, பிரசங்கிக்கிறவர்களாக, இறைவார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுபோன்ற வேதாகம வசனங்களை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற அநேகர் இந்த பூமியில எழும்ப போகிறார்கள், இருக்கிறார்கள் இப்பொழுதும். ஆனால் அவர்களை இந்த உலகம் பற்றி கொள்வதில்லை, அதாவது உலகத்தின் ஜனங்கள் பற்றி கொள்வதில்லை. காரணம், அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், உலகத்திற்குரியவைகளை வாஞ்சித்து நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியினால் ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு சொருகி போய் குருடாகி போயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ என்றால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிப்பதற்கென்று பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதனாலே பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற, தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் இந்த இறை சத்தியங்களை கேட்க முன்வருவார்கள். தங்கள் காதுகளை திறந்து வைத்து இப்படிப்பட்ட இறைவார்த்தைகளை கேட்க விரும்புவார்கள். இப்படிப்பட்ட இறைவார்த்தைகளை, சத்தியமாய் உள்ளதை உள்ளபடி பிரசங்கிக்கிற அநேக லட்சக்கணக்கான ஊழியர்கள் எழும்ப போகிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இன்றைய இறை செய்திக்குள்ளே நான் கடந்து வர விரும்புகிறேன்.
இன்றைய இறை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்களை இன்றைய செய்தியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவார்த்தைகளை படிக்கிறேன், கேளுங்கள். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த 2 இறைவசனங்களையும் தான் நான் உங்களோடு இன்றைய தினத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கடந்த வியாழன் அன்று, நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன், இதனுடைய முற்பகுதி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை விவரிப்பதற்காக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். அது உங்களுக்கு அந்த செய்தியை செவிமடுத்தவர்கள் நிச்சயமாக வேதாகம இறைவசனங்களுடைய ஆழமான பேருண்மைகள் என்ன, அது இறைமக்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாகிய பூமியின் ஜனங்களுக்கு எந்த மேன்மைகளை, எந்த தேவனுடைய மகிமைக்குரிய மேன்மைகளை தருகிறது என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். உலகத்திற்குரிய மேன்மைகள் அல்ல, உலகத்திற்குரிய ஐஸ்வர்ய செழிப்பின் ஆசீர்வாதங்களும் அல்ல என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய தினத்திலே நான் அதே வார்த்தைகளை, அதனுடைய பிற்பகுதியை இன்றைய தினத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு இவ்வண்ணமாக பேசுகிறார். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நான் முன்னர் கூறியபடி பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு இதைத்தான் கற்பிக்கிறார். என்ன? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயல் அது. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லா பிரசங்கியார்களும் அப்படித்தான் பிரசங்கிக்கிறார்கள். தேவனுடைய சாயல் என்பது தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே மகனுடைய சாயலும் இருக்கிறது. இது தோற்ற வடிவத்தை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். தேவனுடைய சாயல் மனிதர்களுடைய தோற்ற வடிவம் கொண்டதல்ல. இயேசு கிறிஸ்து காணப்படாத ஆவியாயும் ஒளியாயும் இருக்கிற தேவனுடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதற்காக காணப்படுகிற வடிவத்திலே மனிதனாக வந்தார். அதனாலே இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாக இருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு அவர் அந்த மானிட சாயலிலே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் பட்சிக்கிற அக்கினி நெருப்பாக இருக்கிறார். அதான் அவருடைய சாயல். பட்சிக்கிற அக்கினி நெருப்பாக இருக்கிறார், அழுந்து வெளிப்படுகிற ஜுவாலை, அக்னி ஜுவாலையாக இருக்கிறார். அந்த அக்னி ஜுவாலை எரிந்து பிரகாசிக்கிறதினால் அதிலிருந்து வெளிப்படுகிற ஜீவனின் ஒளியாக இருக்கிறார். அவர் ஆவியாகவும் இருக்கிறார். அந்த மரித்து உயிர் தொழுந்து மகிமையிலே பிரவேசித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை மனிதனாக, மனித சாயலிலே, சிலுவையில் அறையப்பட்ட சாயலிலே யார் ஒருவரும் பார்க்க முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதைத்தான் அவர் இங்கே சொல்லுகிறார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற, தேவனுடைய சாயல் அது ஒளி, பட்சிக்கிற அக்கினி, ஐயோ ஒளி. அதன் அருகாமையில யாரும் போக முடியாது. சூரியனுக்கு அருகாமையில யாராவது போக முடியுமா? முடியாது. அதுபோலதான் சூரியன் தேவன் அல்ல. சூரியன் பட்சிக்கிற அக்னியாக இருந்து ஒளி வீசுகிறது போல அந்த ஒளிக்கு அருகாமையிலே போக முடியாது. அந்த ஒளிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியாது. ஒளிக்குள்ள இருப்பது பட்சிக்கிற அக்னி. பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அந்த ஒளி வெளிச்சத்தை தான் பார்க்க முடியும். அவர் அருகிலே போக முடியாது. ஆனால் அருகிலே போக வேண்டும் என்றால் தேவனுடைய சாயல் என்ன? பட்சிக்கிற அக்னி நெருப்பு, அதிலிருந்து வெளிப்படுகிற அக்னி ஜுவாலை, சுட்டரிக்கிற அக்னி ஜுவாலை, அதிலிருந்து வெளிப்படுகிற ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளியிலே தான் ஜீவனாகி ஆவியானவர் இருக்கிறார். அவரை பார்க்க முடியாது. இன்றைய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டோம். காண முடியாதுங்க, காணவே முடியாது. மகிமை அடைந்த தேவனுடைய மகிமையின் ஒளியை தரித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தூதனுடைய வடிவத்திலே கண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக தேவ தூதனை போல கர்த்தருடைய தூதனாக கண்ட பரிசுத்த யோவான் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தான். நம்ம உலகத்தில் இருக்க அண்ணம்மா பரிசுத்தவான்கள் எல்லாம், தேவனுடைய மனுஷர்கள் எல்லாம், ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல. உலகத்தின் தண்ணீர்களால் புற உடலை கழுவி கொண்டு ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போறாங்க, வர்றாங்க. இயேசு கிறிஸ்து இவங்க கூட பக்கத்தில் வந்திருந்து பூலோகத்துக்கு வந்து இவர்களோடு உணவருந்துகிறார். இதெல்லாம் காட்சி, இதெல்லாம் பொய்யுங்க. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவைகளை, பொய்களை, புரட்டுக்களை பிரசங்கிக்கிறவர்கள், உபதேசிக்கிறவர்கள் அல்ல நாங்கள். ஆனாலே பரிசுத்தாவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறது போல அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மகிமைக்குரிய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராத ஒளிக்கு, இவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள், கட்டுக்கதைகளை, புளித்த உபதேசங்களை கூறிக்கொண்டிருக்கிற, குறி சொல்லுகிற, கர்த்தருங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிற அந்த அவிசுவாசிகள், அவர்கள் யார்? அவிசுவாசிகள். அதாவது கிறிஸ்து இயேசுவின் மேலோ கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலோ நம்பிக்கையற்ற அவநம்பிக்கை கொண்ட இந்த அவிசுவாசிகளின் கூட்டத்தார் அவர்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குரிய சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் இருதயங்களுக்குள்ளே பிரகாசியாமல் இருக்கும்படி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது உலகத்தின் அதிபதியாகிய சத்ருவான சாத்தானானவன், இருளின் அதிபதியாகிய அவன், ஒளியின் தேவன் அல்ல, இருளின் தேவனாகிய இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் இவர்களுடைய மனதை குருடாக்கினான். அதாவது அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். ஆகையால் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய மனக்கண்களை, இருளின் அதிபதியாகிய பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானானவன், இருளாயிருக்கிறவன், இவருடைய ஆவிக்குரிய மனக்கண்களை குருடாக்கி போட்டபடியினால் இவருடைய இருதயங்களிலே தேவனாகிய கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இவர்கள் இருதயங்களிலே பிரகாசிக்காமல் போயிற்று. இவர்கள் இன்றும் இருளின் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களையே பிரசங்கிக்கிறார்கள். இதனுடைய மறுபக்கம் என்ன? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், அவர்களைப் போல நாங்கள் எங்களை நாங்களே பிரசங்கிக்கவில்லை. அதாவது நான் பிரசங்கிக்கிற இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசுநாதர், நான் பிரசங்கிக்கிற ஆவியானவர்,
இதெல்லாம் வேற. அது வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, உலகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி அல்ல. அவர்களைப் போல நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், இன்னும் தெளிவா சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவே மெய்யான அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் மேசியா என்றும், இயேசு கிறிஸ்துவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் மேசியா என்றும், இயேசுவின் நிமித்தம் நாங்கள் எங்களையோ இயேசுவின் நிமித்தம், அதாவது மேசியா இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், அதாவது கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மேசியா ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் மேசியாவினுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் இருதயங்களுக்குள்ளே, யார் யாருடைய இருதயங்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறதோ அவர்களிடத்திலே தான் ஏசாயா சொல்லுகிற எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறார் ஏசாயா. தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு, அதாவது உன் ஒளி வந்தது, கிறிஸ்துவின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மேசியா, வரப்போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மையான சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயங்களுக்குள்ளே உண்மையில் வந்திருக்கிறது, உன் இருதயத்திலே வந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமையில் உண்மையில் உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி உன் மேல் பிரகாசித்திருக்கிறது. அந்த உன்னிடத்தில் உன்னிடத்தில் இருந்து வெளிப்படுகிற தேவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தின் அறிவாகிய ஒளியை, சுவிசேஷத்தின் அறிவை, தேவனை அறிகிற அறிவாகிய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை, அந்த அறிவை பிரசங்கிக்கிற உன்னிடத்திற்கு, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், அந்த வெளிச்சம் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி வெளிச்சம், இந்த கிறிஸ்து என்னும் மேசியாவாகிய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சுத்த சுவிசேஷமாகிய அந்த மெய் அறிவை, தேவனை அறிகிற அறிவாகிய மெய் அறிவை வெளிச்சமாய் மக்களுக்கு வெளிச்சத்திலே பிரசங்கிக்கிற, அவர்களுக்கு புரியும்படியாய், அவர்களிலே கிறிஸ்துவாகிய ஒளி பிரகாசிக்கும்படியாய் பிரசங்கிக்கிற உங்களின் மேல் வெளிச்சத்தின் உன் ஒளியினத்திற்கு ஜாதிகளும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், 4600 ஜாதிகள் இருக்கிறதா உலகத்தில். சுமார் 750 கோடிக்கு மேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சகல ஜாதிகளிலும் இருந்து ஜீவனுக்கென்று, நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு பெயர் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து ஜனங்களும் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு, உன்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் கிறிஸ்துவின் மகிமையின் ஒளி யார் யாருடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறதோ அவர்களிடத்திலிருந்து, அவர்களுடைய முகத்திலிருந்து கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவ மகிமையின் அறிவாகி அறிவு, தேவனை அறிகிற அறிவு என்னும் அந்த ஒளி எங்கெல்லாம் யார் யாரிடத்திலெல்லாம் பிரகாசிக்கிறதோ, அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்களும் என்னை பின்பற்றுகிற நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்க வேண்டும், உலகத்திற்கு ஒளியாக இருப்பீர்கள் என்று. ஆம், அப்படி கிறிஸ்துவை போல் கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை பிரசங்கிக்கிற அனைவருடைய
முகத்திலிருந்து, அவர்களுடைய வாயிலிருந்து, அவருடைய முகத்திலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய சாயலாகிய ஒளியை காண்கிற கேட்கிற அனைவரும் என்ன செய்வார்கள்? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு, உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற தேவனை அறிகிற அறிவாகிய வெளிச்சத்தினிடத்திற்கு ஓடி வருவார்கள். சகல ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஜனங்கள் மட்டுமல்ல, சகல ஜாதிகளையும் சார்ந்த மக்கள் இனங்கள் மட்டுமல்ல, அந்த அந்த ஜனங்களுடைய ராஜாக்களும் நடந்து வருவார்களாம் உன்னை பார்க்க. இங்க யாருக்காவது அந்த மாதிரி வந்திருக்காங்களா இதுவரைக்கும்? இதுவரையிலும் எந்த சாதியானாகிலும், எந்த சாதிகளின் ராஜாக்களாகிலும் உலகத்தில் இருக்கிற மகா போலி பரிசுத்தவான்களை, காணிக்கை பறிக்கிற பரிசுத்தவான்களை நாடியோ தேடியோ வந்திருக்கிறார்களா? நாடு விட்டு நாடு வந்திருக்கிறார்களா? இல்லை. வருவார்கள் அந்த நாளிலே. அப்படி ஒருவன் எழும்புவான், அவனோடு கூட 1,44,000 பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள். அப்பொழுது உலகத்தின் அனைத்து தேசங்களிலும் இருந்து, அனைத்து சகல ஜாதிகளிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனை அறிகிற அறிவிலே தேரும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர்களை தேடி வருவார்கள். அவருடைய ராஜாக்கள் தேவனை தேடி வருவார்கள். கிறிஸ்துவை, இவர்களில் கிறிஸ்துவை நாங்கள் காண்கிறோம். இவர்கள் கிறிஸ்துவை, இவர்களிலே, இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளிலே தேவன் இருக்கிறார். இவர்கள் தேவனுடைய நிறுவங்களாய், எங்களால் படிக்கப்படுகிற கடிதங்களாய், இறை தூதை படிக்கிற நிருபங்களாய், கடிதங்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வாயிலிருந்து தேவனை அறிகிற அறிவாகிய மெய் ஒளி, இறை ஞான ஒளி எங்களுக்கு பிரகாசிக்கிறது, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அந்த இறை ஞான ஒளியை, சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிக்கிற ஒளி வெளிச்சமாய் பிரகாசிக்கிற வெளிப்படுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே யார் வருவார்கள்? உலகத்தின் சகல ஜாதிகளை சார்ந்தவர்களும் வருவார்கள். அவர்களுடைய ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 4ஆம் வசனம், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் நீ எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாயோ, நீ எங்கே இருக்கிறாயோ, நீ ஊழியம் செய்கிற இடத்துக்கெல்லாம் அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே சுற்றிலும் உன் கண்களை எடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி, பெருந்திரளாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வருவார்கள்? இப்பொழுது அல்ல. கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவை குறித்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பூமியின் ஜனங்களுடைய பாவ கரைகளை நீக்கி, பாவ அழுக்குகளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற, நித்திய ஜீவனை அருளுகிற ஒளி விளக்குகளாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல தேவனுடைய ஜனங்களை மாற்றுகிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் காதுகளிலே கேட்கிற போது, அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் கண்களிலே, ஆவிக்குரிய மனக்கண்களிலே வெளிப்படுகிற போது, அவர்கள் அனைவரும் அந்த சுவிசேஷத்தின் ஒளியை பிரசங்கிக்கிற அந்த ஊழியக்காரர்களிடத்திலே ஏகமாய் கூடி, பெருங்கூட்டமாய், பெருந்திரளாய் கூடி வருவார்கள். உன்னிடத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து, தூர தேசங்களில் இருந்து வந்து, ஃபார் கண்ட்ரீஸ், ஃபார், தூர தேசங்களில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உன் குமாரர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் தூர தேசங்களில் இருந்து உன்னிடத்திற்கு வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகள் தகப்பனை சுற்றி வாழ்வது போல, வளர்க்கப்படுவது போல, ஆவிக்குரிய தகப்பனாகிய, யார் இந்த உலகத்தில் இருக்க ஆவிக்குரிய அப்பமார் இல்லை, இதெல்லாம் பொறுக்கிகள், காணிக்கை பொறுக்கிகள். புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேல அதை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் பரிசுத்தவான்களும் அல்ல, தேவனுடைய மனுஷர்களும் அல்ல, ஆவிக்குரிய தகப்பன்மாரும் அல்ல.
இவர்களெல்லாம் காணிக்கை பொறுக்கிகள். உலக ஐஸ்வர்யங்களை எப்படி சம்பாதிப்பது, செழிப்பு என்கிற செழிப்பின் உபதேசங்களை வாரி வழங்குகிற, கள்ள ஆசீர்வாதங்களை வண்டி வண்டியாய் இறக்கி கொடுக்கிற பிசாசின் தூதுவர்கள், சாத்தானுடைய ஊழியக்காரர்கள், அந்நிய ஆவிகளால் அவர்கள் நிரம்பி இருளின் ஆவிகளால், பொய்யின் ஆவிகளால் நிரம்பி ஒளியம் செய்கிற போலி பரிசுத்தவான்கள். இவர்களை நாடி தேடி எவரும் வருவதில்லை. இவர்கள் தான் உலகம் பூரா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உலகம் பூரா கோபுரம் வைக்கிறார்கள், உலகம் பூரா ஜப கூட்டங்கள் நடத்துகிறார்கள், உலகம் பூரா கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துகிறார்கள். எதுக்கு? காணிக்கைக்காக, வேற ஒண்ணுக்காக இல்லை. உலக புகழுக்காக, உலக மேன்மைகளுக்காக. உலகத்தார் இவர்களை நம்ப வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் கூடி புற ஜாதிகளில் இருந்து கிறிஸ்துவின் ரத்தத்தால், நற்செய்தியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்படுகிற அனைவரும் உன்னிடத்திற்கு தேடி வருவார்கள், கூடி வருவார்கள். உன் பிள்ளைகள் உன் தூர தேசங்களில் இருந்து வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இங்க யாராவது வளர்க்கிறாங்களா? எல்லாரும் ஆர்பனேஜ் நிறைய வச்சிருக்கான், எல்லாரும் ஊழியக்காரன் தான். திக்கற்றோர் இல்லம், விதவைகள் இல்லம், முதியோர் இல்லம், ஏழை பிள்ளைகள் இல்லம், ஆர்பனேஜ் வச்சிருக்கான். எல்லாம் காணிக்கை பொறுக்கிறதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. வெளிநாடுகளில் இருந்து பெரும் பணக்காரர்களிடமிருந்து நிதி உதவி பெற்று நாங்கள் ஆர்பனேஜில் பிள்ளைகளை வளர்க்கிறோம். பெற்றோர் அல்ல, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்க்கிறோம், கவனிப்பாரற்ற முதியோர்களை பராமரிக்கிறோம், விதவைகளை பராமரிக்கிறோம், திக்கற்றவர்களை பராமரிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அநேக உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அதற்கென்று காணிக்கைகளை வாங்கி, நிதி நன்கொடைகளை வாங்கி இவர்கள் என்னவோ கொழுத்து வாழுகிறார்கள். அந்த ஆர்பனேஜில் வாழற பிள்ளைகளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அப்படியல்ல இங்க வேதவசனம் சொல்லுகிறது. இங்க எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செய்கிறார்கள்? உலகத்தின் பரிசுத்தவான்கள் எல்லாம், உலகத்தின் தங்களை பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்ளுகிறவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை தங்களை சுற்றியே ஜால்ரா போடுவதற்காகவே வச்சிருக்காங்க, கைதட்டுறதுக்கு. காணிக்க கொடுக்கிறதோடு மட்டுமல்ல, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான், இவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார் என்று மேன்மை, அவர்களுக்கு மேன்மை புகழ்ச்சி, அவர்களை புகழுவதற்காக, அவர்களுக்கு காணிக்கைகளை வாரி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்களை தங்களை சூழ மாய வலைகளிலே கட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படி வளர்க்கப்படுவதல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய புத்திரர்களாய், தேவனுடைய பரிசுத்தவன்களாகிய ஊழியக்காரர்களிடத்திலே வருகிற போது அவர்களை சுற்றிலும் வளர்க்கப்படுவார்கள். எதிலே வளர்க்கப்படுவார்கள்? ஆவிக்குரிய மன்னாவாகிய, வானத்தின் மன்னாவாகிய சத்திய வார்த்தை எனும் கிறிஸ்துவின் நற்செய்தியினாலே அவர்கள் ஊட்டி வளர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இத்தகு நிலைக்கு அவர்கள் ஊட்டி வளர்க்கப்படுகிறவர்களும் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாய் மாறுவார்கள். அப்படி என்றால் தேவனை அறிகிற அறிவாகிய மெய் அறிவு என்னும் மேசியாவாகிய கிறிஸ்து இயேசுவை குறித்த நற்செய்தியான் ஒளியை அவர்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்கிற போது, பிரசங்கங்களின் மூலமாய், உபதேசங்களின் மூலமாய் வளர்க்கிற அவர்கள் பக்கத்திலே வளர்க்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்தவான்களின் அருகில் இருந்து, இனி வரப்போகிற இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஒரு பரிசுத்தவானும் வரல. அது அப்போஸ்தலர்களுக்கு காலத்துக்கு பிறகு, பவுல் உட்பட யூதாஸ்காரியோத்தை தவிர்த்த ஏனைய அப்போஸ்தலர்களுக்கு பிற்பாடு இதுவரையிலும் உலகத்தில் ஒரு பரிசுத்தவானும் வரல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் போலிகள், ஏமாற்று வித்தைக்காரர்கள், மாய வித்தைக்காரர்கள், பக்தி வேடக்காரர்கள். இவர்களில் எவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் எவரும் சத்திய ஆவியானவரால் சகல சத்தியங்களுக்குள்ளும் கற்பிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் சத்திய ஆவியானவராகிய பரிசுத்தாவியானவரால் வேதாகமத்தின் எழுதப்பட்டிருக்கிற சகல வசனங்களிலும்
புதைந்து கிடக்கிற சகல சத்தியங்களுக்குள்ளும் கற்பித்து நடத்தப்பட்டிருப்பார்கள் என்றால் வேதாகமத்தின் சத்திய வசனங்களை ஞானமாய் உங்களுக்கு பகுத்து போதித்திருப்பார்கள். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் குருடாகி இருக்காது. உங்கள் ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒளியின் மக்களாக மாறியிருப்பீர்கள். சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் இருக்கிற மகிமையின், தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசித்திருக்கும். நீங்கள் இருளின் மக்களாய், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் காணிக்கை பொறுக்கிகளாய், காணிக்கை கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்க மாட்டீர்கள். உலக ஆசீர்வாதங்களுக்காக, செல்வ செழிப்பின் ஐஸ்வர்ய உபதேசங்களுக்காக, குறி கேட்பதற்காக நாடி தேடி ஓடி இருக்க மாட்டீர்கள். இருக்கிற இடத்திலிருந்து சத்திய ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியங்களையும் கற்பித்திருப்பார். சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை கற்பிக்க தகுதியற்ற அபிஷேகங்களை தான் இவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் வழியாக ஒருவன் பாவம் கழுவப்பட்டு, ஒருவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு, சரீரமும் மாமிச இச்சைகளற அழுக்கற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு பரிசுத்தாவியானவர், கிறிஸ்துவின் ஆவியாகிய சத்திய ஆவியானவர் அவனுக்குள் வந்து சகல சத்தியங்களையும், வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சகல சத்திய வசனங்களையும் குறித்த வசனங்களிலும் நிறைந்திருக்கிற, ஆழமாய் புதைந்து கிடக்கிற சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர்கள் இருக்கிற இடத்திலேயே கற்பித்திருப்பார். இங்க அபிஷேகம் பெற்றவன் எல்லாம் வேற ஒரு அபிஷேகம் பெற்றவன்கிட்ட ஓடிட்டு இருக்கான். ஆணும் பொண்ணும் எல்லாரும் கேட்டா சொல்றாங்க, நாங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள். நீ எதுக்குப்பா அவன்கிட்ட ஓடுற? உன்னுடைய அபிஷேகம், நீ பெற்றுக் கொண்டிருக்கிற வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை கற்பித்து நடத்தும். 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனங்கள். நீ அபிஷேகம் பெற்றது பொய்களை உளறிக் கொண்டிருக்கிறீர்கள். பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள் மேடையேறி. அந்த பொய்களிலே உங்களை வளர்க்கிறார்கள் உங்கள் ஆவிக்குரிய அப்பன்மார். இதான உண்மை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம் தெளிவாக, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை கற்பித்து நடத்தும். நடத்தலையே, நீ கண்ட நாய்கள்கிட்ட, காணிக்கை பொறுக்கிகள்கிட்ட எல்லாம் ஓடுற. அற்புத அபிஷேக வியாபாரிகளிடத்தில் ஓடுகிறாய், காணிக்கை கொடுத்து அபிஷேகத்தை வாங்க கற்றுக்கொள்ள ஓடுகிறாய். ஆசீர்வாதம் வாங்க ஓடுகிறாய். 100 வைத்தால் 1000, 1000 வைத்தால் 1 லட்சம், 1 லட்சம் வைத்தால் 10 லட்சம், கோடி. ஆசீர்வாதம் விலை கொடுத்து வாங்குகிறாய். காணிக்கை என்கிற விலை கொடுத்து வாங்குகிறாய். வேத வசனம் உனக்கு கற்பிக்கவில்லையே, ஆவியானவர் உனக்கு கற்பித்து தரவில்லையே. இங்கே அதைத்தான் அவர் சொல்லுகிறார். உன் குமாரர்கள் தூர தேசங்களில் இருந்து வந்து, உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் ஆவிக்குரிய மன்னாவாகிய சத்திய வசனங்களில் ஆழங்களாகிய சகல சத்தியங்களையும், தேவனை அறிகிற அறிவை கற்பிக்கிற அந்த சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர்களை கற்பித்து நடத்துவார்கள், வளர்ப்பார்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட அவர்கள் கற்பிக்கிறவர்களும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஒளியாகிய, தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை, கிறிஸ்து இயேசுவை குறித்த நற்செய்தி சுவிசேஷத்தின் வழியாக அவர்களுக்கு கற்பிப்பார்கள். அவர்களும் ஒளி வீசுவார்கள், கற்பிக்கப்படுகிறவர்களும் ஒளி வீசுவார்கள், கற்பிக்கிறவர்களும் ஒளி வீசுவார்கள். எல்லோரும் ஒரு நாளிலே, கிறிஸ்துவின் மகிமையின் நாளிலே, வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாய் மறுபடி பிறந்திருப்பார்கள். இப்ப பிரேதங்களுக்கு வெள்ளைச்சீலை கட்டுவது போல, வெள்ளாடை உடுத்துவது போல, பிரேதங்களை மண்ணுக்குள்ளே புதைத்துவிட்டு கல்லறைகளிலே வெள்ளையடிப்பது போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இருக்க மாட்டார்கள். கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவார்கள். வெளிச்சமாகிய வெண்வஸ்திரம், சூரியனுடைய ஒளியை பார்க்கிலும் மிஞ்சிய வெளிச்சம் தருகிற அந்த வெண்வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால், இந்த மகிமையே தேவன் உங்களுக்கு அருளுகிற நித்திய ஜீவ கிரீடம். இந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், எவன் ஒருவன் பெற்றுக்கொள்கிறானோ அவனிடத்தில் இந்த வார்த்தைகள் செயலாக்கம் பெறுகிறது.
அப்படிப்பட்டவனை எழும்பி பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்டவன் மேல் அவனுடைய ஒளி, கிறிஸ்துவின் ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவின் மகிமை அவன் மேல் வந்திருக்கும். கர்த்தருடைய மகிமை, பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் ஒளி வெளிச்சம் உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருப்பான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிலைக்கு நீங்கள் எட்ட வேண்டும் என்றால், நான் முந்தின செய்தியில சொன்னேன், தோராயமாக இந்த பூமியில் இருக்கிற 750 கோடி ஜனங்களுக்கு மேலாக இருக்கிற இந்த பூமியின் ஜனங்களில் இருந்து 1/3 பங்கு, தோராயமாக 262 முதல் 267 கோடி ஜனங்கள் இந்த நித்திய கன மகிமையை, தேவனுடைய கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பெறவும், அதை தங்கள் முகங்களின் வழியாக, தங்கள் வார்த்தைகளில், தங்கள் வாழும் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாய் மாற்றப்படுவதற்காக 262 முதல் 267 கோடி ஜனங்கள் இதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீ அந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? உன்னை நீயே சோதித்துப்பார், உன்னை நீயே கேள்வி கேட்டுப்பார். நீதான் ஆவி அபிஷேகம் பெற்றவன் ஆயிற்றே, நீதான் தீர்க்கதரிசி, குறி சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆயிற்றே, நீதான் ஆவிக்குரிய வியாபாரி ஆயிற்றே. உன்னிடத்தில் வருவோருக்கெல்லாம் ஆவியை இலவசமாய் கொடுக்கிறாயே, காணிக்கைகளை பெற்றுக் கொண்டு. உன்னை நீ கேட்டுப்பார், நீ இந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய்? பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரையிடப்பட்ட இருதயத்திலே சத்திய வேதவசனங்கள் எழுதி முத்திரையிடப்பட்ட பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் இருக்கிறாயா? பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிற இறை மக்களின் கூட்டத்திலே இருக்கிறாயா? இருளின் அதிபதியாகிய உலகத்தின் செல்வச் செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை வாரி வழங்குகிற இருளின் தூதர்கள், பிசாசுகளின் தூதர்களோடு பங்கிணைந்து கூடி இணைந்திருக்கிறாயா? உன்னை நீயே கேள்வி கேட்டுப்பார், உன்னை நீயே சோதித்துப்பார். உன் உலக ஐஸ்வர்யங்களை நம்பி அழிந்து போகாதே. நித்திய கன மகிமையின் நித்திய ஜீவனாகிய ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிற நித்திய கன மகிமையின் மக்களாக, இறை மக்களாக மாற உங்களை கிறிஸ்துவின் கைகளிலே தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திலே ஒப்புக் கொடுங்கள். அந்த ரத்தம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதுவே உன்னை பரிசுத்தமாக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் திங்கட்கிழமை அன்று இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த இறைவார்த்தைகள் வேதாகமத்தை நன்றாக படியுங்கள். படித்து திரும்ப திரும்ப படித்து முழங்கால் என்று தியானித்து படியுங்கள். அதற்கு கூட இந்த செய்திகளை கேளுங்கள். ஒரு முறைக்கு பல முறை கேளுங்கள். அப்போது தான் புரியும். புரிந்து படியுங்கள், கேளுங்கள், கேட்டு தியானம் செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குரியது. அது உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற சத்திய வேதவசனங்களின் வியாக்கியானங்கள் மட்டுமே. தேவன் உங்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.